அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தூத்துக்குடி மாவட்டம் நாசரே கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைய தினத்திலையும் நாளைய தினத்திலையும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடியினால் தேவாதி தேவனுக்கே எல்லா துதிகன மகிமையும் இந்த நேரத்திலே நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. மிகுந்த அன்போடு கூட என்னை அழைத்து பயன்படுத்துகிற சபையின் போதகர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையும் இன்னும் அதிகமாகவே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எல்லார கண்களை மூடி இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விடுதலையின் ஜெபத்திற்கு கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி லைட்டாக என் பக்கமா லைட்டாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பான் என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவான். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவான். இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறான். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறான். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்ணாணி போல் காப்பான். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான். ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறான். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறான். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விடுதலையின் ஜெப கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற உம்முடைய மக்களோடு கூட உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பிரயோஜனமான அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள்
எல்லா பொல்லாத கிரியைகளையும் பலவீனங்களையும் கடிந்து கட்டி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கும் மக்களோடு கூட நீர் பேசும். அடிமை மறைத்து நீர் என்ன சொல்ல சித்து வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி உடைய மக்களை ஆசீர்வதிக்க நான் வேண்டிக் கொள்றப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த விடுதலை ஜெபம் கூட்டத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் அடிமைக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை என்ன? தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதன் 21வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றுகிற தேவன் என்கிற ஒரு தலைப்பில் இந்த விடுதலை ஜெப கூடுகையில் ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று சொன்னால் அவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, நம்முடைய தேசத்தில் அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால முடக்கிட்டோம் சொன்னா நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை அவர் தள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு பெரிய சவுல் என்று சொல்லக்கூடிய ராஜா, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்கிற நிலைமையில இருந்த அவனை ஆண்டவர் தள்ளிட்டு சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த தாவீதை கர்த்தர் அரியணையில கொண்டு போய் அமர்த்தினார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிற ஒரு தேவன். அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தரால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அவர் காலத்தையும் சமயத்தையும் அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த கால சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்பா வெயில் தாங்க முடியலப்பா, கொதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணீரோட கூட இருப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு கீழ்காற்றை அனுப்புவார், ஒரு நல்ல ஒரு காற்றை ஒன்று அனுப்புவார், ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தந்துடுவார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளிட்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலையும் அவர் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கூட இந்த விடுதலை ஜெப கூடுகைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்க கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கவலையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய கவலைகளை நான் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிந்தையோடு அவமானத்தோடு கூட தலை குனிந்து இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய நிந்தைகளை அவமானங்களை நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஏதோ உங்க பிசினஸ் காரியத்துல, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல, உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு காரியத்துல ஒரு தடையோடு கூட இருக்கிறீங்களா? அந்த தடையை நான் மாற்றுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நண்பு பிள்ளையே, கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? வட்டி பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்களா? ஐயா, வாங்குற சம்பளம் எல்லாம்
இப்படி பொத்தலான பைக்கு தான் போயிட்டு இருக்குது சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கடன் பிரச்சனைய, வட்டி பிரச்சனைய ஆண்டவர் மாற்றி போட போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்ப பிரச்சனையோடு கூட நீங்க வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நெஞ்சி முட்டி போய் நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் மாற்றுகிற தேவன், அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் மாற்றி போடுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு வியாதியோடு கூட வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வியாதியை மாற்றுவே சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சாபத்தின் மத்தியில வந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சாபம் பிரதர் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த சாபத்தை மாற்றி போடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்துல பக்தன் யோபு சொல்லுகிறான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறேன். How long? நான் எத்தனை காலங்கள் நான் காத்து கொண்டே இருப்பது? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சே இல்லையே. இன்னைக்கு இந்த 2025வது வருடத்தின் இந்த ஜூன் மாதத்துல இந்த வருடத்தின் மைய பகுதியில் வந்திருக்கிறீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அது வேலை காரியமாய் இருக்கலாம், திருமண காரியமாய் இருக்கலாம், தொழில் காரியமாய் இருக்கலாம், வியாபார காரியமாய் இருக்கலாம், உங்களுடைய வறுமையான நிலைமையாய் இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையாய் இருக்கலாம், ஏதோ ஒரு பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு கலக்கத்தின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் கூட நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னென்ன காரியத்தெல்லாம் ஒரு மாற்றத்துக்காக எதிர்நோக்கி வந்திருப்பீங்களோ, இந்த விடுதலை ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தர போறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இறங்கி வரப்போகிறது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து உங்களுடைய நுகங்களெல்லாம் முறித்து இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதத்தை செய்கிற கர்த்தர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை எங்க செய்தார் தெரியுமா? கானாவூர் கல்யாண வீட்டில் தான் செய்தார். இயேசுவை அழைத்திருந்தாங்க. அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களுமாக அந்த கானாவூர் கல்யாண வீட்டிற்கு போயிருந்தார்கள். அங்கே போன போது திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், திருமண காரியம், அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அந்த திராட்சை ரசம் தான். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாயாசம் அப்படின்னு சொல்லி, அதுபோல் ஒரு விருந்து, ஒரு காரியம். ஆனால் அது அங்கே குறைப்பட்டு போயிற்று. ஆனால் ஆண்டவர் இயேசு பாருங்க, அங்கே இருக்கிற கற்சாடியை நிரப்பும்படிக்கு சொன்னார். வெறும் பச்சை தண்ணி. என் அன்பு பிள்ளையே, என் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த திருமண வீட்டில் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்தாரு. அந்த பச்சை தண்ணீரை திராட்சை ரசமா கர்த்தர் மாத்தினாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அதற்கு நிறத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அதற்கு மனத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அதற்கு ருசியை கர்த்தர் கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். ஒரு தண்ணிய ருசி உள்ளதா மாற்றுகிற ஒரு தேவன், ஒரு பச்சை தண்ணிய அதை கலரையே மாற்றுகிற ஒரு தேவன், ஒரு பச்சை தண்ணிய அதை நறுமணமாய் மாற்றுகிற தேவன். அந்த திராட்சை ரசம் எவ்வளவு ஸ்மெல்லா இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு ருசியுள்ள திராட்சை ரசத்தை இவ்வளவு நேரம் எங்கேயா வச்சிருந்தீங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என் ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு வெறுமையா இருக்கிறவங்க வாழ்க்கையை ருசி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு சில காரியத்தை வேகமாய் உங்களோடு கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.
ஹalleluya, ஹalleluya. இந்த விடுதலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுகிற தேவன் முதலாவது ஒரு காரியத்தை செய்ய போறாரு. உங்க துக்கத்தெல்லாம் அவர் சந்தோஷமா மாற்ற போறாரு. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்த ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? குடும்பத்தை குறித்த ஒரு துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? நல்ல வேலை இல்லையேன்னு சொல்லி ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? என் பிள்ளைக்கு இன்னும் இந்த திருமண காரியம் நடக்கலையேன்னு சொல்லி துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? ஐயா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லை ஐயா என்று சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுகிற ஒரு தேவன். ஹalleluya. எரேமியா 31:13 சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹalleluya. இன்றைக்கு இந்த விடுதலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம், உங்க துக்கத்தெல்லாம் அவர் சந்தோஷமா மாற்றி உங்க சஞ்சலம் நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. ஹalleluya, ஹalleluya. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறாரு. வேதத்துல துக்கத்தோடு கூட காணப்பட்ட ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க பிரியப்படுகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து தான் பைபிள் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தது, ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு குழந்தையின் அருமை தெரிவது கிடையாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையினுடைய அருமையே தெரியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கூட டென்ஷன் ஆகிட்டா, கோபப்பட்டுட்டா, நம்ம பிள்ளைங்களை பார்த்து சனியனை செத்து தொலை அப்படி கூட நம்ம கோபத்தில் பேசிடுவோம். ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையினுடைய அருமையே தெரியும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை இந்த அன்னாளை போல நீங்களும் ஒரு துக்கத்தோடு கூட, எனக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லையே, 8 வருடம் ஆயிட்டு 10 வருடம் ஆயிட்டுன்னு சொல்லி கூட இன்னைக்கு கண்ணீரோடு கூட இருக்கலாம். அல்லது உங்க குடும்பத்துல யாரோ ஒருவர் குழந்தை பாக்கி இல்லாததுனால நீங்க துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த அருமையான அன்னாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்ததுனால அவ துக்கத்தோடு கூட காணப்பட்டா. ஆனா பாருங்க, அன்னாளுடைய கணவர் எல்கானா ரொம்ப கெட்டிக்காரர். அவர் சொல்லுகிறார், அண்ணாலே 10 பிள்ளைகளுக்கு நான் சமம் இல்லையா, என்ன பாரு, ஆறுதல் அடைந்து கொள் என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தையை கூறினான். ஆனா அந்த அன்னாள் அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஆறுதல் அடைஞ்சு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கல. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் தனது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அன்னாள் செய்த காரியம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்துக்கு விரைந்து ஓடி வந்தாள். ஆண்டுடைய பாதப்படியில வந்து முழங்கால் படியிட்டு பொருத்தனையோடு கூட ஜெபம் செய்தார். பைபிள் சொல்லுகிறது, அன்னாள் மிகவும் அழுது ஜெபித்தாள் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளையே, நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏராளமான ஜெபங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான 2 ஜெபத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்ன தெரியுமா? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு, கட்டாயம் பதில் கொடுப்பாரு. இந்த அன்னாள் தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தேவ ஆலயத்துல வந்து மிகவும் அழுதாங்க, மிகவும் அழுதாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்லையோ, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்ன காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. இந்த அன்னாள் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனுடைய சமூகத்துல பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணாங்க. சும்மா ஜெபம் பண்ணல, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. இந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் இல்லையோ, என் அன்பு பிள்ளையே, உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா இந்த ஆலயத்துல, இந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க. தேவ சமூகத்துல எனக்கு ஒரு நல்ல வேலையை நீங்க தந்தா, நல்ல திருமண வாழ்க்கையை தந்தா, நல்ல ஒரு குழந்தைய தந்தா, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க. கர்த்தர் அந்த பொருத்தனையை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன நடந்தது தெரியுமா?
தேவனுடைய ஆலயத்துல வந்து அன்னாள் ஜெபம் பண்ணிட்டு பின்பு அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. ஆண்டவர் மேல எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு அவ தான் வீட்டுக்கு போயிட்டா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அவள் ஒரு அழகிய ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஒரு குட்டி சாமுவேலை அவள் பெற்றெடுத்தாள். ஆண்டவர் கொடுத்தார் அந்த பிள்ளைய தான் பொருத்தனம் பண்ணபடியே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு வாரிசு, ஒரு ஆம்பளை பையன் கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சு அந்த பிள்ளைய தனக்குன்னு வைக்கல, தான் பொருத்தனம் பண்ணபடியே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, ஆண்டவருடைய காரியத்துக்கு அந்த பிள்ளையை கொடுத்தார். ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, பின்னும் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் அவள் பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கே நாதி இல்லாத அன்னாளுக்கு ஆண்டவர் எத்தனை பிள்ளை கொடுத்தா தெரியுமா? மொத்தம் 6 பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஐயோ எனக்கு இது இல்லைன்னு சொல்றீங்களா? அதை பல மடங்கா உங்களுக்கு கொடுக்க வரால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று என் அன்பு தேவ பிள்ளையே, அன்னாளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின கர்த்தர் உங்க துக்கத்தையும் சந்தோஷமா மாற்றுவார். இன்னைக்கு அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி அழுது ஜெபித்து பெற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்லையோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இறங்கி வருவார். இந்த அன்னாளை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து மேன்மைப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையை ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தெரிந்த ஒரு பாடல், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடப்போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கரங்களை தட்டி கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. 2வது காரியம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடனே பாடு. போதும் என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, இரண்டாவது காரியம், ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிற வனாந்தரத்தை அவர் செழிப்பாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரத்தின் பாதையில நீங்க போயிட்டு இருக்கலாம். ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க. அருமையான பக்தன் சொல்லுகிறான், தீயும் தண்ணீரையும் கடந்து விட்டோம் என்றால் நமக்கு செழிப்பு தான். அல்லேலூயா. அதே போலதான் வனாந்தர பாதையை கடந்துட்டோம் சொன்னா கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, வனாந்தரமான பாதையில போயிட்டு இருக்கிறீங்களா? ஒரு 100 ரூபாய் பணத்துக்கு, ஒரு 500 ரூபாய் பணத்துக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் பிரதர், அவ்வளவு கஷ்டப்படுறேன் பிரதர், என் கையில் பணம் தங்குறதே இல்லை, என் வாழ்க்கையில் வனாந்தரமாக இருக்குது, என் வாழ்க்கை தரித்திரம் பிடிச்சதா இருக்குது. அப்படி இன்னைக்கு கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த வனாந்தரத்தை நான் செழிப்பாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதமான மழை உங்க மேல பெய்துட்டுனா, உங்க குடும்பத்துல பெய்துட்டுனா, உங்க பிசினஸ்ல பெய்துட்டுனா அந்த வனாந்தரமே இல்லாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதமான மழையை ஊற்ற போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வனாந்தரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 29:17 நீங்கள் வாசித்து பாருங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னைக்கு நீங்க ஒருவேளை தரித்திரத்தின் மத்தியில போயிட்டு இருக்கலாம், வனாந்தரத்தின் பாதையில போயிட்டு இருக்கலாம். ஒரு 100 ரூபாய் பணத்துக்கு, ஒரு 500 ரூபாய் பணத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அது எல்லாமே கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. உன்னுடைய வனாந்தரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய இன்னைக்கு நான் வைக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிய இன்னைக்கு நான் வைக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளை, 1995 வருடத்தில் என் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் ஒரு மினி லாரி ஒன்று பிரேக் ஃபெயிலியர் ஆகி என் மேலே வந்து மோதி விட்டது. அந்த கொடிய விபத்தில் என் தலையில் பலமாக அடிபட்டு மூளையில் ரத்த நீர் கட்டியது, மேல்நாடை கீழ்நாடை பூட்டியது, உடம்பெல்லாம் மிக பயங்கரமாய் காயப்பட்டது. என்னுடைய இடது கால் பாத பகுதி 2 துண்டாகவே முறிந்து போனது. சென்னையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் சுமார் 40 நாட்கள் நான் இன்டென்சிவ் கேரில் இருந்தேன். மருத்துவராலெல்லாம் கைவிடப்பட்டேன். சூசைட் பண்ணிக்கிடணும், தற்கொலை பண்ணிக்கிடணும்னு இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என் ஆண்டவர் இயேசு எனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தினார். நடக்க முடியாத நொண்டியா இருந்த என்ன எழுந்து நடக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். பேச முடியாதபடி இருந்த என்ன பேசும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்போதான் ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அப்படி ஆரம்ப கால நாட்களில் என் அன்பு பிள்ளையே, என்னுடைய சொந்த ஊர் நாசரேத் பக்கத்துக்கு நான் போய் அங்கே வனாந்தரமான இடம், முந்திரி தோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் ஒரு 7-8 சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். அவங்க கூட போய் மணி கணக்கா பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது என்று கர்த்தர் எங்களை கிருபையா நடத்தினாரு. அப்படிப்பட்ட அந்த நாட்களில் என் வாழ்க்கையில் பார்த்தீங்க சொன்னால் வறுமை வறுமை. ஒருவேளை நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வரும்போது, இந்த ஆக்சிடென்ட் ஆகி சுகம் பெற்று ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு முழு நேர ஊழியத்துக்கு சொல்லி நான் கடந்து வந்தேன். பைபிளே ஆதாரம் சொல்லி கடந்து வந்தேன். அப்படி இருக்கிற அந்த நாட்களில் என் அன்பு தேவ பிள்ளையே, நான் யார்கிட்டையும் போய் எனக்கு காசு வேணும்னு நான் கேட்டது கிடையாது. ஒருவேளை எனக்கு அறிமுகம் ஆனவங்களும் யாரும் கிடையாது. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா எனக்கு தருகிறத வச்சு தான்
என்னுடைய ஆரம்ப காலத்தில் அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் தந்தா சாப்பிடுவேன், கர்த்தர் தந்தா உடுத்துக்குவேன், கர்த்தர் தந்தா பிள்ளைய அதை பெற்றுக்கிடுவேன். எந்த மனுஷன் போய் கை நீட்டி நான் நின்னதே கிடையாது. அப்படி ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவரை நான் அப்படியே உருவாக்கிட்டு வந்தாரு. பாருங்க, எனக்கு ஊழிய அழைப்பு வந்தது. ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் என்று சொல்லி நான் இருக்கிற இடத்துல இருந்து நாகர்கோவில் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நான் ஊழியத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100-200 ரூபாய் பணம் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த பணம் ஆரம்ப நாட்களில் என் கையில் கிடையாது. கை நிறைய சம்பாத்தியம் பண்ணேன். எவ்வளவோ ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்துருப்பேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு தாங்கிறதுக்கு யாருமே கிடையாது, எனக்கு அறிமுகமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அவனுடைய சமூகத்தில் எங்கள் வீட்டில் இதே போல் ஒரு ஜெபக்கூடாரம் இருக்குது. போய் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் 8 to 10 அது என்னுடைய பர்சனல் ப்ரேயர் டைம். மற்ற நேரம் ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டாலும் இந்த 8 to 10 கண்டிப்பாக நான் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி அன்னைக்கு நான் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகணும், என் கையில் காசே கிடையாது. நான் இன்னைக்கு மதியம் 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் நான் பஸ் ஏறினா தான் அங்கே ஒரு 6-6:30 மணிக்கு போய் சேர முடியும். ஆண்டவரே என் கையில் காசு இல்லை, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. உண்மையாக சொல்கிறேன், ஒரு நாளுமே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நான் அழுது ஜெபித்ததே கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அழுது ஜெபித்தேன். என் கையில் பணம் கிடையாது, ஊழியத்துக்கு அழைப்பு தந்துருக்கிறீங்க, ஊழியத்துக்கு போகிறதுக்கு கையில் காசு இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க. அப்படியே நான் ஜெபம் பண்ணேன். 2 மணி நேரமும் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அழுதே தான் நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் உண்டு. ஒரு டேபிளில் உட்காந்து பைபிள் வாசிட்டு இருக்கிறேன். ஒரு காலை ஒரு 11 மணி இருக்கும் பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, எங்கள் வீடு மெயின் ரோட்டில் இருக்கிறது. திடீரென்று சொல்லி ஒரு சகோதரன் கதவை தட்டினார். வேகமாக கதவை போய் திறந்து பார்த்தா ஒயிட் வேஷ்டி, ஒயிட் ஷர்ட், கொஞ்சம் தடிமமாக இருந்தார். என் அன்பு பிள்ளையே, அவர் சொன்னாருங்க, யார் ஊழியம் பண்ணுறது என்று சொல்லி. அவர் நான் தான் ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு எனக்கு முன்னால் இருக்கிற சேரில் உட்கார வச்சுட்டு அந்த டேபிளுக்கு இந்த பக்கம் இருக்கிற என் சேரில் உட்காந்துட்டு அவரோட பேச ஆரம்பித்தேன். அப்போ அவர் சொன்னார், பிஸ்னஸ் விஷயமா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த ஸ்டாப் வந்த உடனே இந்த வீட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான், நீ போய் பாருன்னு கத்த சொன்னார். அதான் நான் கீழே இறங்கிட்டேன். சுமார் 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி நான் கீழே இறங்கிட்டேன் சொல்லி அந்த டிக்கெட்டை கூட என் கையில் காமிச்சாரு. உடனே நான் கேட்டேன், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லி. எனக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் எழும்பி நிற்கிறார், நானும் எழும்பி நிற்கிறேன். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனமா அப்படியெல்லாம் நான் எந்த ஜெபமும் பண்ணலை. சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி முடித்தேன். உடனே அவர் 2 புது 100 ரூபா தாள், அப்படி புது 100 ரூபா தாள் 4 மடித்து என் கையில் கொடுத்தா. நானே அதுக்காகத்தான் 2 மணி நேரம் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த காணிக்கை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் வேண்டாம் சொன்னேன். கடைசியாக சொன்னார், நான் ஒன்று உங்களுக்கு தரல, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு நான் கொடுக்குறேன், ஆண்டவருக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேண்டாம் சொல்லக்கூடாது சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி என் கையில் கொடுத்தாரு. அவர் கையில் வாங்கிட்டு அந்த ரூபால ஒரு சிலுவையை போட்டுட்டு அந்த டேபிள் மேலே இருந்த என் பைபிளை திறந்து அப்படி குனிஞ்சு உள்ளுக்குள்ள வச்சுட்டு பைபிளை மூடிட்டு அப்படி எட்டி பார்க்குறேன். அந்த ஆள் எங்கே போனாரு தெரியலங்க. அந்த ஆள் எங்கே போனாருன்னே தெரியலங்க. என் அன்பு பிள்ளைய திடுக்கிட்டு போனேன். இதில் ஒத்தானா இருந்தாருன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடுனேன். அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கதவை லாக் பண்ணி தான் வந்திருந்தேன். அந்த கதவு லாக் ஆகி தான் இருந்தது. அதை திறந்துட்டு வெளியே போனேன். என்னுடைய அண்ணன் வெளியில் ஒரு பேக்கரி வச்சுருக்குறாங்க. அவங்ககிட்ட போய் நான் விசாரித்தேன். இப்படி ஒரு ஒயிட் வேஷ்டி, ஒயிட் ஷர்ட்டு, இப்படி ஒரு ஆள் வந்தார், எல்லாத்தையும் சொன்னேன். என்னுடைய அண்ணன் சொன்னேன், நீ தூங்கிடுப்ப பைபிள் வாசிட்டு, அப்போ ஏதோ சொப்பனம் கண்டிருப்ப, எந்த பஸ்ஸும் வரல, ஆளும் வரல, நான் இப்போ வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்னோட அண்ணன் சொன்னான். அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் கையில் 2 புது 100 ரூபா தாள் தந்தாரு, அது இருக்கான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து என் பைபிளை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது அப்படியே அந்த இடத்துல இருந்ததுங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர்
என்னை கிருபையா நடத்துறாரு. அன்றைக்கு என்னுடைய வனாந்தரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளை நான் பார்க்கவே இல்லை, ஆனால் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் எங்கே கண்டாலும் இவர் தான் அடையாளம் கண்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த ஆளை நான் இதுவரைக்கும் நான் பார்க்கல. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அது ஒரு தேவ தூதனாக தான் இருக்கணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ வனாந்தரமான பாதையில போயிட்டு இருக்கலாம். இந்த விடுதலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்தை நான் செழிப்பா மாற்றுவேன். கரங்களை தட்டி என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வேதத்துல ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க பிரியப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, காலேப் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த காலேப்புக்கு அக்சால் என்று சொல்லி ஒரு பெண்மகள் ஒருவள் இருந்தாள். அந்த காலேப் ஒரு பெரிய போட்டி ஒன்றை நடத்தினார். அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய குமாரத்தியாகிய அக்சாலை நான் திருமணம் செய்து கொடுப்பேன், விவாகம் செய்து கொடுப்பேன் என்று ஒரு பிராமிஸ் பண்ணி இருந்தார். அப்படி ஒத்தினியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த போட்டியில வின் பண்ணி விட்டான். ஆகையினால் இந்த காலேப் என்று சொல்லக்கூடிய தகப்பன் அருமையான மகள் அக்சாலுக்கு அந்த நாட்களில பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து தன்னுடைய கணவனோடு கூட அனுப்பி வைக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அன்னைக்கு இருந்த ஒரு வாகனம் கழுதை. அந்த கழுதையில கணவனும் மனைவியும் ஏறி கொண்டாங்க. இந்த அருமையான அக்சாலும் அவனுடைய கணவர் ஒத்தினியேலும் அப்படி வாகனத்துல ஏறி அவங்க பிரயாணப்படுகிற போதுதான் இந்த மகள், இந்த அக்சால் ஒரு காரியத்தை கணவர்கிட்ட சொல்றா. எப்பா, என்னுடைய அப்பாட்ட நான் ஒரு காரியம் கேட்கணும் அப்படி சொல்லி உத்தரவை பெற்றுக்கொண்டு அந்த கழுதையில இருந்து மெதுவா கீழே இறங்குகிறான். அந்த கழுதையில இருந்து கீழே இறங்குறத கண்ட உடனே அந்த தகப்பனாகிய காலேப் ஓட்டமா ஓடி போறாரு. மகளை பார்த்து கேட்கிறாரு, ஏதோ உனக்கு தேவை இருக்கு பிள்ளை, அதனாலதான் அந்த கழுதையில இருந்து நீ கீழே இறங்கி இருக்கிற, ஆகையினால உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இது அருமையான அக்சால் என்று சொல்லக்கூடிய காலேப்புடைய குமாரத்தை சொல்றாங்க, எனக்கு நீர் நிறைய நிலபுலன்களை கொடுத்தீங்க, நிறைய தோட்டம் துறவை கொடுத்தீங்க, ஒருவேளை நிறைய வனாந்தரம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு ஒரு நன்மை வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அது என்னன்னா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் வேண்டும், எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த காலேப் என்று சொல்லக்கூடிய அந்த தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, உடனே தன்னுடைய மகளுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கொடுத்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை தரித்திரத்தின் மத்தியில நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில சில நன்மைகள் இருக்குது, சில ஆண்டவரே வனாந்தரங்கள் இருக்குது, ஆனா செழிப்புள்ள நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வாழ்வு இல்லை ஆண்டவரே, எனக்கு அந்த வாழ்வை தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான காலேப்பை காட்டிலும் 1000 மடங்கு நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஒருவேளை வனாந்தர பாதையில போயிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எனக்கு என்ன வந்து போச்சு நீ வாயை மூடிட்டு இருந்திருந்தா, என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த அக்சாலுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. ஆனா வாயை திறந்து அவங்க அப்பாட்ட கேட்டா, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க கூட ஏசப்பாட்ட கேளுங்க, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். தைரியமா கேளுங்க, ஏசப்பா எங்க குடும்பத்துல சில தரித்திரம் இருக்கு ஆண்டவரே, சில வனாந்தரம் இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு 500 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே எங்களை செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. என் குடும்பத்துல இருக்கிற வட்டி பிரச்சனையை மாற்றுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, இந்த வனாந்தரத்தை மாற்றுங்க, பொத்தலான பையன் அனுபவத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என் வாழ்க்கையை மாற்றித்தாங்கன்னு சொல்லி
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு செழிப்புள்ள காலத்தை அவர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய ஏசாயா 55:3 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வாயை திறந்து கேட்கீங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் இந்த நன்மையை தருவாரு. அல்லேலூயா. இந்த அக்சால் வாயை திறந்து கேட்டா, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேணும்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க வாயை திறந்து கேளுங்க, அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தருவார். யோவான் 14:14 என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் அதை தருவார். என் வனாந்தரத்தை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல வருமானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு இந்த பணத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய சேலரி சரியா வந்து கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றி போட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, மத்தேயு 7:7-8 பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாயை திறந்து கேட்கீங்களோ அவங்களுடைய வனாந்தரத்தை செழிப்பாக மாற்ற போகிறார். அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிப்பாக அவர் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாட்டு படிக்கும் போதே சொல்லுங்க, ஏசப்பா என் வனாந்தரத்தை மாற்றிருங்க ஏசப்பா, என் கஷ்டத்தெல்லாம் மாற்றிருங்க ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமையெல்லாம் மாற்றிருங்க ஏசப்பா, ஏழ்மையான நிலைமையை மாற்றுங்க ஏசப்பா. சொல்லுங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, தைரியமா கேளுங்க. அப்பாட்ட கேட்காம நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே, அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் மாறும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் மாறும், மாறும், எல்லாம் மாறும், உம்மாலே தான் எல்லாம் மாறும், மாறும், எல்லாம் மாறும், உம்மாலே தான் எல்லாம் மாறும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் மாறாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் மாறும். அல்லேலூயா. எல்லாமே மாறும், மாறும், எல்லாம் என் அன்புக்குரியவர்களே, யாத்ராகமங்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம்
22 முதல் 25 வரைக்குள்ள வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் மோசே மூலமாக, இந்த ஆரோன் மூலமாக அவங்க வெளியில அழைத்து கொண்டு வந்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நேராக அவங்கள கர்த்தர் வழி நடத்தி வந்தார். அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு முன்னதாக ஆண்டவர் அவங்கள அந்த வனாந்தரத்தின் பாதையில கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரமான பாதையில போயிட்டு இருக்கிறோம் சொன்னா அடுத்தது என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுற கானானை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவர் அவங்களை அப்படி நடத்திட்டு போயிட்டே இருக்கும்போது சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு வனாந்தர பாதையில அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்போ அந்த மோசே நடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கேட்குறாங்க, மோசே எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு மோசே, குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும் மோசே, எங்களுக்கு ஏதாயிலும் குடிக்கிறதுக்கு நீ குடு அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க. அப்போ அந்த மோசே சொல்றாரு, இந்த வனாந்தரமான பாதையை நம்ம கடந்து போயிட்டோம் சொன்னா நமக்கு என்னது இருக்குது? பாலும் தேனும் ஓடுற தேசம், அந்த கானான் தேசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆகையினால நீங்க பொறுமையா வாங்க, நீங்க கொஞ்சம் சகித்து கொண்டு வாங்க என்று ஆலோசனை கொடுக்கிறான். என் அன்பு பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், இருதய கடினப்பட்ட ஒரு ஜனங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவங்க பாருங்க, அப்படியே மாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த மாறாங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருந்த அந்த நேரத்தில் தான் ஒரு துறவை கண்டாங்க. அந்த துறவை கண்ட உடனே தாகத்துக்கு மேல தாகத்துல இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மாறாங்கிற இடத்துல இருக்கிற அந்த துறவுல போய் அந்த தண்ணீரை கையில் அள்ளி அப்படியே வாயில வைக்கிறாங்க. அது மகா கசப்பா இருந்தது. கசப்பா இருந்தது என்று சொல்லல, அது மகா கசப்பா இருந்தது. வாயில வைக்கவே முடியல. அப்போதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. மோசே, சாகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்தரமான பாதையில எங்களை கூட்டிட்டு வந்த, இந்த கசப்பான பகுதிக்கு எங்களை கூட்டிட்டு வந்த, தண்ணி கூட இல்லை, தண்ணிய பார்த்து அதை போய் வாயில வச்சா அது மகா கசப்பா இருக்குது. மோசே, எங்களை கொல்ல நீ பாக்குற அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பேசிட்டாங்க. அப்பதான் இந்த மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, நானா இவங்களை பெத்தேன், நானா இவங்களை வழி நடத்தணும். ஆண்டவரே, ஒரு காரியம் செய்யுங்கப்பா, என்ன கொன்றுங்க ஆண்டவரே, என்ன கொன்றுங்க, நான் செத்துடுறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நீ ஒன்னும் சாக வேண்டாம் மோசே, அந்த மரத்தை பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு மரத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த மரத்தை அவன் எட்டி பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தின் கிளையை வெட்டி அந்த துறவுல தூக்கி போடுன்னு சொல்லி சொன்னார். ஏன், எதுக்கு? ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா மோசைக்கு தெரியும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும்னு சொல்லி வேகமா போனான். அந்த மரத்தின் கிளையை வெட்டினான், கொண்டு வந்து துறவுல தூக்கி போட்டான். இந்த பைபிள் சொல்லுகிறது, அந்த கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, என் அன்பு பிள்ளை, உன்னுடைய கசந்த மாறாவை இன்று இன்று இந்த விடுதலை ஜபத்துல அவர் மதுரமாய் மாற்ற போறாரு, மதுரமாய் மாற்ற போறாரு. கசந்து போய் வாழ்றியா? தோல்வியின் மத்தியில வாழ்றியா? இனி வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, நான் வாழ்றதை விட சாகிறது மேல அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. அந்த கசந்த மாறாவை ஆண்டவர் மதுரமா மாத்தினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு வாழுகிற இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ ஒன்னும் மரத்தை வெட்டி போயிட்டு நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். உனக்காக ஏற்கனவே வெட்டப்பட்ட ஒரு மரம் இருக்கிறது, அதுதான் சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாரு, உன் கசந்த மாறலாம் மதுரமா மாறிடும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நீ என்ன ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு காரியம், சிலுவையை நோக்கி பாரு, அப்பாவை நோக்கி பாரு, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாரு. இன்னைக்கே உனக்கு விமோசனம் பிறக்கும்.
இன்னைக்கு அவன் வாழ்க்கையில வந்திருக்கிற கசந்த மாறா அது மதுரமா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கல்வாரி சிலுவையில என்னுடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அவர் ருசி பார்க்க முடியாம அதை தன் வாயிலே வைத்து ருசி பார்த்தார். கசப்புன்னு ஆண்டவருக்கு தெரியுமா அப்படி நிறைய பேர் கேட்கலாம். அவர் கசப்புனா என்னன்னு அனுபவித்திருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் அன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிறார். என் அன்பு பிள்ளையே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை தோல்வியின் மத்தியில இருக்கலாம், ஒரு பயத்தின் மத்தியில இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் கசந்து போன ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். ஏதோ இழந்து போனது நிமித்தமாக இந்த கசந்து போன வாழ்க்கை நீங்க வாழலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த கசந்த மாறாவ அவர் மதுரமாய் மாற்ற போறாரு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இன்னைக்கு நீங்க என்ன விதத்துல கண்ணீரோடு வந்திருந்தாலும் சரி, அந்த கசந்த மாறா மதுரமாய் மாற போகிறது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. வேதத்துல ஒரு பெண்மணியை உங்களுக்கு சொல்லி காண்பிக்க நான் பிரியப்படுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19-20 நீங்க வாசி பாருங்க. அங்கே நகோமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மாவுடைய சொந்த ஊர் எந்த ஊருன்னு சொன்னா பெத்லகேம் என்பதுதான் அந்த அம்மாவுடைய சொந்த ஊர். கர்த்தர் நல்ல ஒரு கணவரை கொடுத்திருந்தார். சிங்கக்குட்டி மாதிரி 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். குடும்பமா சந்தோஷமா அந்த பெத்லகேம்ல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, ஒரு பயங்கர பஞ்சம் அந்த பெத்லகேமுக்கு வந்தது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவரையும் பிள்ளைங்களிடத்தையும் போய் பேசி, நம்ம இங்க இருந்தா நல்லா இல்ல, மோவாப் தேசத்துக்கு போயிருவோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, திருமணம் ஆகாத 2 பையங்களையும் தன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு இந்த அம்மா எங்க போயிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. என்ன ஒரு காரியம் பாருங்க, இந்த பஞ்சத்துக்கு பயந்து போய் அந்த மோவாப் பட்டணத்துக்கு இந்த அருமையான தாயார் பாருங்க நகோமி அம்மா போனாங்க. போன இடத்துல அவங்க வாழ்க்கையில கசந்த மாறாவை கண்டாங்க. எப்படி கண்டாங்க, அவங்களுடைய அன்பான கணவர் மரித்து போய்விட்டார். அன்பான கணவர் பெத்லகேம்ல இருந்து நல்லா இருந்தவர் அந்த மோவாப் தேசத்துக்கு போன இடத்துல இறந்து போயிட்டாருங்க. எப்படிங்க இருக்கும், ஒரு கணவர் இறந்து போன பின்பு, ஒரு குடும்ப தலைவர் இறந்து போன பின்பு அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க. என்கிட்ட ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா எனக்கு 3 பிள்ளைங்க ஐயா, 3 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா, என் கணவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இப்போ ஒரு புறாவுடைய ஒத்த ரெக்கையை வெட்டிட்டு பறக்க விட்டா இப்படி இருக்கும் ஐயா, அதே போல என் நிலைமை ஐயா, அதே போல என் நிலைமை ஐயா, என் கணவர் இறந்து போயிட்டாங்க. ஐயோ எனக்கு கடை தெருனா தெரியாது, உலகம்னா தெரியாது, எல்லாமே அவரு தான். அவர் என்ன விட்டுட்டு போயிட்டார், பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாரு. ஒத்த ரெக்கை இல்லாத ஒரு புறாவை போல நான் இன்னைக்கு பறந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் வடித்தாங்க. ஒருவேளை இந்த நகோமி அம்மாவுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அன்பான கணவர் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை கசந்த மாறாவாக மாறிவிட்டது பாருங்க. கொஞ்ச நாள்ல இங்கிருந்து மோவாபுக்கு போய் தன்னுடைய 2 பையனுக்கு அங்கேயே திருமணம் செய்து வச்சாங்க. என்ன ஒரு அநியாயம் பாருங்க, 2 பையங்களுமே இறந்து போயிட்டாங்க. அந்த நகோமி அம்மாவுடைய கணவர் தான் இறந்து போனாங்க. நம்பிக்கைக்குரிய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. மகா கசப்பு, மகா கசப்பு. தன்னுடைய மருமக்கம்மா 2 பேரையும் அழைத்து சொல்றாங்க, என் கணவரும் இறந்தாச்சு, என் பிள்ளைங்களும் இறந்தாச்சு, ஐயோ நான் என் சொந்த தேசத்துக்கு போறேன், பெத்லகேமுக்கு போறேன், நீ ஒரு காரியம் செய்யுங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போய் நீங்க யாரையாவது பார்த்து கல்யாணம் கட்டிக்கோங்க, உங்களுக்கு சின்ன வயசு, உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. மூத்த மருமக சரின்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனா ரூத்துங்கிற மருமக, இல்ல மாமி நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் உங்க கூடவே வருவேன், நீங்க யார கடவுளா வணங்குறீங்களோ அவங்கள நான் கடவுளா வணங்குவேன், உங்களுக்கு யாரு சொந்தமோ அதுதான் எனக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகோமி அம்மாவை கட்டிமா பிடிச்சுக்கிட்டாங்க இந்த ரூத்து மருமக. ஆக
2 பேரும் சேர்ந்து அந்த மோவாப் பட்டணத்துல இழந்து போன முகத்தோடு, தோல்வியுள்ள ஒரு முகத்தோடு, என் அன்பு பிள்ளை கைவிடப்பட்ட முகத்தோடு இவங்க அந்த மோவாப் தேசத்திலிருந்து அந்த பெத்லகேம் ஊருக்குள்ள வர்றாங்க. இந்த பெத்லகேம் ஊர் மக்கள் எல்லாரும் இவங்களை பார்த்த உடனே, ஓ இது நகோமி அல்லவா? நகோமி என்றால் பிரியமானவள் என்று அர்த்தமா? என் அன்பு பிள்ளையே, பிரியமானவளே, நகோமியே, நீ நல்லா இருக்கியா? உன் கணவர் எங்க? உனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு, அவங்கள எங்க? அவங்களுடைய மனைவிமார்களை எங்க? உங்களுக்கு பிள்ளைங்க பிறந்திருப்பாங்களே, இவ்வளவு காலங்கள் ஆயிற்று, உங்க பிள்ளைங்கள்லாம் எங்க என்றெல்லாம் மக்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த நகோமி அம்மா சொல்றாங்க, தயவு செய்து நகோமின்னு கூப்பிடாதீங்க, பிரியமானவளேன்னு கூப்பிடாதீங்க. என்ன கூப்பிடுறதா இருந்தா நீங்க மாராணி கூப்பிடுங்க, மாராணி கூப்பிடுங்க. என் வாழ்க்கை தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கை ஐயோ இழந்து போன ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கை, எல்லாமே விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், ஐயோ என்ன மாராணி கூப்பிடுங்க என்று சொல்லி இந்த அருமையான நகோமி கண்ணீர் வடிச்சாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்த பெத்லகேமுக்குள்ள போகும்போது ஆண்டவர் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு. என் அன்பு பிள்ளையே, போவாஸ்னு ஒரு மனுஷனை ஏற்படுத்தி அந்த அருமையான நகோமிக்கு பாருங்க ரூத் மூலமாக உணவுகளை கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. தங்க இடம், உடுக்கிறதுக்கு ஆடை, சாப்பிட்றதுக்கு உணவு, ஒரு சமாதானம் அந்த வாழ்க்கை கிடைச்சிச்சு. என் அன்பு பிள்ளையை, கசந்த மாறா கொஞ்சம் மதுரமா இருந்தது. நாட்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பேடன், ஏன் இந்த மருமகளை கூட்டிட்டு வந்துட்டோமே, ரூத்தை கூட்டிட்டு வந்துட்டோமே, ஐயோ இவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணுமே என்ற ஒரு பெரிய கவலை இருந்துட்டே இருந்தது. என்ன நடந்துச்சு பாருங்க, அந்த போவாஸ் அவருடைய முறை பையன் அவரே ஒரு காலகட்டத்தில் இந்த ரூத்தை தனக்கு மனைவியாக அடைந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. அந்த கசந்த மாறா அப்படி மதுரமாய் மாற ஆரம்பித்தது, மதுரமாய் மாற ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தது. அந்த போவாசுக்கும் இந்த ரூத்துக்கும் ஒரு அழகிய ஒரு பிள்ளை ஒன்று பிறந்தது. இந்த மருமக கொண்டு வந்து, மாமி உங்களுக்கு ஒரு பேர பிள்ளை பிறந்திருக்கு பாருங்க அப்படி சொல்லி மடியில கொடுத்தாங்க. அந்த கசந்த மாறா மதுரமாய் மாறியது, மதுரமாய் மாறியது. பிள்ளை எடுத்து கொஞ்சினாங்க. அவங்களுடைய கவலெல்லாம் மாறி அவங்க சந்தோஷமா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. என்ன ஒரு பெரிய காரியம் தெரியுமா என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த ரூத்துக்கும் இந்த போவாசுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை, அதுக்கு பிறந்த பிள்ளை, அந்த சந்ததியில தான் இந்த தாவீது பிறந்தாரு. அந்த தாவீதின் சந்ததியில தான் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்பு பிள்ளையே, கசந்த மாறா அந்த குடும்பத்துல தான் ஐயா கசந்த மாறாவை மதுரமா மாற்றுற இயேசுவே பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கசந்த வாழ்க்கை வாழ்றீங்களா? அந்த கசந்த வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் மதுரமாய் மாற்ற போறார், மதுரமா மாற்ற போறார். இந்த இடத்துல அநேகர் உள்ளமுடைந்து போய் வந்திருக்கிறீங்க, கசந்து போன வாழ்க்கையோடு கூட வந்திருக்கிறீங்க, இழப்பின் மத்தியில வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வருடத்தின் மைய பகுதியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் மாற்றுகிற தேவன், உன்னுடைய கசந்த மாறாவை நான் மதுரமா மாற்றுவேன், உன் வாழ்க்கையில இருக்கிற வனாந்தரத்தை செழிப்பா மாற்றுவேன், உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு என்ன ஒரு காரியத்துக்காக, மாற்றத்துக்காக நீங்க எதிர்நோக்கி வந்திருந்தாலும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் இறங்கி வருவார். அந்த கசந்த மாறாவை அவர் மதுரமா மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா நம்ம பாட போறோம். அல்லேலூயா. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே,
பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தூய எல்லாரும் எழுந்திருப்போமா என்றே மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்தூயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்தமாகி வானாயே மகிழ்வித்தமாகி வானாயே பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே பாடுவே பரவசமாகுவே பறந்தோடும் இன்னலே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உங்கள் வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிற தேவன். உங்கள் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு சாபத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இருளில் மத்தியில் இருக்கிறீர்களா? வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். வியாதியின் மத்தியில் வந்திருக்கிறீர்களா? வியாதியின் படுக்கையை மாற்றுகிற தேவன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. இந்த விடுதலை நாள் ஜெபத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப்போகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கதறுங்கள், கதறுங்கள். இயேசு சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து, வாயை திறந்து கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. என்னுடைய வனாந்தரத்தை மாற்றும் என்று சொல்லுங்க. என்னுடைய கசந்த மாறாவை மாற்றும் என்று சொல்லுங்க. என் வியாதியை மாற்றும் என்று சொல்லுங்க. என்னுடைய வறுமையை மாற்றும் என்று சொல்லுங்க. என்னென்ன காரியத்திலே மாற்றத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்றீங்க ஒரு விடுதலை, ஒரு விடுதலை இப்பொழுதே கல்வாரி சிலுவையில் இருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஒரு அற்புத சரீர சுகத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். கசந்து போன வாழ்க்கை வாழுகிற மகளே, கர்த்தருடைய கரவனை தொடுகிறது. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. உங்களுக்காக வெட்டப்பட்ட அந்த மரத்தை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அநேக குடும்பத்தில் பொல்லாத பிசாசு வியாதி பலவீனங்களை தரித்திரங்களை இருளை கொண்டு வந்திருக்கிறார். அவைகள் மாறுகிறது, அவைகள் மாறுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு விடுதலை சரீரத்தில் இறங்குகிறது, ஆவி ஆத்மாவில் இறங்குகிறது. நீங்க ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி என்னென்ன காரியத்துக்காக இப்போ வாயை திறந்து ஜெபிக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு விடுதலையை தருகிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவின் வல்லமை இதோ இறங்கி வருகிறது. சிலுவையில் இருந்து, சிலுவையில் இருந்து, அந்த சிலுவை மரத்தில் இருந்து இயேசுவின் ஜீவன் இறங்குகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. ஓ, கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறது. மகள, மகள, கர்த்தருடைய கரவன் மீது அமருகிறதை காண்கிறேன். பெற்றுக்கொள்றீங்க என் அன்பு ஐயா. கர்த்தருடைய கரவனை தொடுகிறது, கர்த்தருடைய கரவனை தொடுகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போ, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போ. துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு விடுதலை நாள். தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா கரங்களை தட்டி ஆவிலை நிரம்பி ஜெபிங்க.
வாயை தரங்க, வாயை தரங்க. என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டாலும் தருவேன், எவைகளை கேட்டாலும் தருவேன். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், பெற்றுக்கொள்ளுங்க பிரதர், சிஸ்டர். இயேசுவின் கரம் கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது, தொடுகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நெடு நாட்களாக இருந்த பொல்லாத சரீர பலவீனம் இப்பொழுது விலகுகிறது, விலகுகிறது. வலி உள்ள இடத்துல கரங்களை வைத்து ஜெபிங்க. என் சரீரத்தில் ஒரு கட்டி போல உணர்கிறேன், அது கேன்சர் கட்டியோ நீ பயந்து போய் இருக்கிறேன். என் அன்பு மகளே, தேவன் இன்னைக்கு சுகத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை. என் அன்பு சகோதரனே, இழந்து போய் வந்திருக்கிறீங்களா? தலை குனிந்து வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையே முடிந்து போயிட்டு சொல்றீங்களா? இல்ல இல்ல, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார், வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறார், கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார். தெய்வத்தின் வல்லமை. ஓ ரிசீவ். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இந்த நாட்களில் என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி எனக்கு இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு மாற்றம் தரணும்னு சொல்றவங்க யாராயிருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வலது கரத்தை மட்டும் உயர்த்தி காமிங்க. கர்த்தர் இந்த வலது கரத்தின் மீது தன்னுடைய கரத்தை இப்பொழுது வைக்க போறார். ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. அந்த சிலுவையில இருந்து இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே தேவாதி தேவனுடைய வல்லமை உங்களுடைய வலது கரத்தில் இப்பொழுது தன்னுடைய கரத்தை வைக்கிறார், வைக்கிறார். இப்ப நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிச்சாலும் கர்த்தர் ஒரு விடுதலையை தருகிறார். Thank you Lord, thank you Lord. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உங்க கண்களுக்கு முன்பதாக அந்த சிலுவையை கொண்டு வாங்க, கல்வாரி சிலுவையை கொண்டு வாங்க. அவர் சம்பாதித்த நன்மையை கேளுங்க. உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில வியாதி பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா. அவருடைய தழும்புகளால குணமாறீங்க. அவருடைய தழும்புகளினால உங்க துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டா. உங்களுடைய வனாந்தரத்தை அவர் ஏற்றுக்கொண்டா. என் அன்பு பிள்ளையே, அவர் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் உங்களுக்காக தரித்திரரானா, உங்களுக்காக தரித்திரரானா. இன்னைக்கு என் அன்பு பிள்ளையே, என் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அவருடைய ஐஸ்வர்யத்தின் கரம் நீட்டப்படுகிறது. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர் தன்னுடைய வாழ்விலே அந்த கசப்பை அவர் அனுபவித்திருக்கிறார். கசந்த காணியை கொடுத்த போது என் ஆண்டவர் ருசி பார்த்தா. உனக்காக, உனக்காக கசப்புனா தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும் பிள்ளை, தெரியும் பிள்ளை. இன்னைக்கு உன்னுடைய கசப்பை மதுரமாய் மாற்றத்தான் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது இப்பொழுது தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த இடத்துல இருந்து ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. மாற்றுவேன் என்று சொன்னீர். என்னென்ன காரியத்துக்காக, என்னென்ன மாற்றத்துக்காக இப்பொழுது ஜெபிப்பாங்களோ அந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை காணட்டும், ஒரு விடுதலையை காணட்டும். இந்த விடுதலை நாள்ல கர்த்தர் பிள்ளைகளை விடுதலையாக்கி அனுப்புவீராக. உடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லா உற்சாகத்தோடு தேங்க்யூ, 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 தேங்க்யூ லா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ
மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே வல்லமை இறங்கட்டும் இயேசுவே, உன் வல்லமை இறங்கட்டும். எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசினத வார்த்தையின்படியே, நம்மோடு பேசினத வார்த்தையின்படியே உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வனாந்திரமான காரியங்களையும், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா வனாந்திரங்களையும் இன்றைக்கு அவர் மாற்றுபடி வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி உன் குடும்பத்தை விட்டு அந்த தரித்திரம் விலகுகிற அந்த நேரம், உன் குடும்பத்தை விட்டு அந்த கடன் பிரச்சனை மாறுகிற இந்த நேரம், உன் துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுகிறார். உன் கணவனை குறித்து நீ வைத்திருக்கிற துக்கம், உன் பிள்ளைகளை குறித்திருக்கிற துக்கம், எப்பொழுது அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அன்னாளின் துக்கத்தை மாற்றினவர், அன்னாளின் துக்கத்தை மாற்றினவர், வனாந்தரத்தை வயல் நிலமாக மாற்றினவர், அச்சாலுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை கொடுத்தவர் இன்றைக்கு உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் உன் குடும்பத்தின் நடுவில் இந்த நாளிலே பெய்ய செய்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான மழை உன் குடும்பத்தின் நடுவில் இன்றைக்கு பெய்திருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வனாந்திரமான வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உனக்கு ஒரு செழிப்புள்ள நாட்களை கர்த்தர் தருகிறார். இனி உன் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், இனி உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். நீங்கள் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன் பிள்ளையை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி இருக்கிறார். கீழ்ப்படியாத உன் பிள்ளையை கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இன்றைக்கு கீழ்ப்படியாத உன் பிள்ளையை கர்த்தருடைய கரம் தொட்டு இருக்கிறது. உன் குடும்பத்தின் நடுவில் ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் வந்தீர்களோ, இந்த விடுதலை ஜெபத்திற்கு எத்தனை பேர் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று வந்தீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். உன் கணவனை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். உன் பிள்ளையை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இயேசுப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு நீர் இடைப்பட்ட நல்ல இந்த சத்தியத்திற்காக, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்திலே நாங்கள் நின்று கொண்டிருப்பது உம்முடைய கிருபை தகப்பனே. இந்த ஜூன் மாதத்திலே எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்தீரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறீர். உமக்கு நன்றி. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இனி இவர்கள் குடும்பமாக ஜெபிக்க போகிறார்கள். இனி இவர்கள் குடும்பமாக ஜெபிக்க போகிறார்கள் தகப்பனே. இவர்கள் குடும்பமாக இனி ஆலயத்துக்கு வர போகிறாங்கப்பா. இனி இவர்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு வர போறாங்கப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி.
ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அந்த கசப்பான அனுபவங்களை நீர் எடுத்து அந்த மதுரத்தை நீர் தருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. அந்த மாறாவின் கசப்பை நீர் மதுரமாக மாற்றின தேவன். தகப்பனே, எல்லா தடைகளையும் உடைத்திருக்கிறேன். திருமண தடைகளை உடைத்திருக்கிறேன். தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற தடைகளை உடைத்திருக்கிறேன். கட்டுகளை நீர் உடைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி, கர்த்தர் அந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த மாற்றத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி, கையை தட்டி அந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி அந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுங்க.